மார்க்கெட் ஆஃபன் ரொம்ப இன்டிமிடேட்டிங்காக நமக்கு தெரியலாம். லைக் அது பார்க்கவே அல்ட்ரா வெல்த்தி பீப்புள் இல்லைன்னா வந்து ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு தான் ரிசர்வ் பண்ண ஒரு ஸ்பேஸ்ன்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஆனால் ரியாலிட்டியில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ரைட் அப்ரோச்சில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யாராலையுமே வெல்த் பில்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இன்சைடர் நாலேஜோ இல்லை காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமா மட்டும்தான் வெல்த் பில்ட் பண்ண முடியும்னு இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபியூ டிசிப்ளின் ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட உங்களால் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அட்டைன் பண்ண முடியும். இந்த வீடியோல நம்ம பவன் ப்ரூவன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டெடியாக அண்ட் சஸ்டெயினபிளி எப்படி க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் நம்ம சேனல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட், காமன் மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு இன்வெஸ்டராக பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய பேருக்கு இருக்கிறது, இன்வெஸ்ட் பண்ணணும்னாலே ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் தேவை அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, ஒரு ஸ்மால் கன்சிஸ்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்சுவலி லாங் டேர்மில் உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 100 rupees பர் டே இன்வெஸ்ட் பண்ணால் அதோட பவர் என்னன்றதை பார்ப்போமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees பர் டே நான் சொன்ன மாதிரி ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஆவரேஜ் 12% ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இப்போ இந்த டேப்லர் காலம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஓவர் டைம் உங்கள் வெல்த் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 இயர்ஸை நீங்கள் இதில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 3.65 lakh தான். ஆனால் 12%ல நம்ம எஸ்டிமேட்டட் வேல்யூ 7.7 lakhs. 20 இயர்ஸ்ல 7.3 lakh இன்வெஸ்ட்மெண்ட் 24.2 lakhs எஸ்டிமேட்டட் வேல்யூ வருது. 30 இயர்ஸ்ல டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 10.95 lakh ஆனால் எஸ்டிமேட்டட் வேல்யூ 1.05 crore. அண்ட் 40 இயர்ஸ்ல டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 14.6 lakh ஆனால் எஸ்டிமேட்டட் வேல்யூ 3.5 crore. ஸோ இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஸ்மால் ஆனால் ரெகுலர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஓவர் டைம் அக்யூமுலேட் ஆகும் அண்ட் காம்பவுண்டிங்கை இந்த ரிட்டர்ன்ஸ் இன்னும் ஃபர்தராக ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டிசிப்ளின் பில்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். இப்போ கீ டேக்அவே என்னன்னா, இன்வெஸ்டிங்ன்றது நமக்கு லார்ஜ் சம்ஸ் ஆஃப் கேபிட்டல் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும்னு இல்லை. அதுக்கு முக்கியமாக தேவையானது கன்சிஸ்டன்சி. அண்ட் இன்னொரு சக்ஸஸ்ஃபுல் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் வாரன் பஃபே ஒரு சிம்பிள் பிரின்சிபலை ஃபாலோ பண்றாரு. அதாவது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற பிசினஸ்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது தான். ஸோ ஒரு கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கங்க, இந்த பிசினஸ் மாடல் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா இந்த கம்பெனி இது, இந்த கம்பெனிக்கு மார்க்கெட்ல ஏதாவது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கா, அண்ட் இவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் இல்ல சர்வீஸ்க்கு லாங் டேர்ம் டிமாண்ட் இருக்கா அப்படின்னு பாருங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ ஃப்ரீக்வென்ட்லி நீங்க கன்சியூமர் டெக் ப்ராடக்ட்ஸ் இல்ல ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதோட growth potential உங்களுக்கு ஒரு லெவல் இன்சைட் இருக்கும். இதுவுமே உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு கம்பெனியோட நம்ம ஃபெமிலியரா இருக்கிறது இன்ஃபார்ம் டிசிஷன் பண்றதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்னொன்று, ஒரு வெல் நோன் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அன்சர்டனிட்டியை குறைக்குது. அண்ட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாதான், ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இந்த கான்ஃபிடன்ஸ் லாங் டேர்ம்ல இன்வெஸ்டடா இருக்கவும் ஹெல்ப் பண்ணும். கீ டேக்அவே என்னன்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ற கம்பெனிஸ் நீங்க ஜென்யூன்லி பிலீவ் பண்ற கம்பெனிஸா இருக்கணும். ராதர் தென் இப்ப ட்ரெண்டிங்கா இருக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணாம ஜென்யூன்லி பிலீவ் பண்ற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்வெஸ்டரோட டிசிஷன் மேக்கிங்ல இருந்து எமோஷன்ஸை எலிமினேட் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆட்டோமேட் பண்றது தான். ஸோ ஆட்டோமேஷன் இருக்கிறதுனால ரிகார்ட்லெஸ் ஆஃப் மார்க்கெட் கண்டிஷன் உங்களோட இன்வெஸ்டிங்ன்றது இட் ரிமைன்ஸ் அ ப்ரையாரிட்டி. எப்படி எஃபெக்டிவ்லி ஆட்டோமேட் பண்ண முடியும்னா, ஒன்னு எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலமா இன்வெஸ்ட் பண்றது. இப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ல ரெகுலர் இன்டர்வல்ல நீங்க நினைச்ச அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்க ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் இன்வெஸ்ட் ஆயிடும் எஸ்ஐபி மூலமா. இன்னொன்று டைரக்ட் டெபிட் செட்டப். இது இருக்கிறதுனாலுமே ஆட்டோமேட்டிக்லி ஈச் மந்த் நீங்க நினைக்கிற இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஃபண்டுக்கு அது இன்வெஸ்ட் ஆயிடும். இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷனல் பயாஸை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ல இருந்து அது ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆகிற மாதிரி வச்சிருக்கிறதுனால மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ் என்ன இருந்தாலுமே யூ ஆர் கோயிங் டு இன்வெஸ்ட். இன்னொன்று கன்சிஸ்டன்சி இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து லாங் டேர்ம் சக்சஸ்க்கு ரொம்ப குரூஷியல். அண்ட் மார்க்கெட் டைமிங் பண்ற அந்த மாதிரி மிஸ்டேக்ஸுமே அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து நம்மளே இண்டிவிஜுவலா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா கூட மார்க்கெட் டைம் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஆட்டோமேட்டிக்லி இன்வெஸ்ட் ஆகிறதுனால ஓவர் டைம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். கீ டேக்அவே என்னன்னா, இந்த மாதிரி ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அன்சர்டனிட்டியை ரிமூவ் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ல டிசிப்ளினை பில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல
டைவர்சிஃபிகேஷனுமே ரொம்ப எசென்ஷியல். உங்க போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணாலுமே இட் கேன் லீட் டு இன்எஃபிஷியன்சி. ஒரு எஃபெக்டிவ் டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜியில் என்னெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், அது லார்ஜ் கேப்பில் இருக்கலாம், மிட் கேப் இல்லை இண்டெக்ஸ் ஃபண்டாக கூட இருக்கலாம். உங்கள் ரிஸ்க் அப்பிடேட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் டைரக்ட் ஸ்டாக்ஸ், அதாவது ஒரு வெல் ரிசர்ச்ட் கம்பெனிஸ், அது ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வெல் ரிசர்ச் கம்பெனிஸ் டைரக்ட் ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சேஃப்டிக்காக ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை பாண்டில் அந்த மாதிரி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட ஸ்டெபிலிட்டிக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, டைவர்சிஃபிகேஷன் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸோட எக்ஸ்போஷரை குறைக்குது. அண்ட் growth ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் போதே அதே நேரத்தில் ரிஸ்க் பேலன்ஸ் பண்ணவுமே ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைட் போர்ட்ஃபோலியோ இஸ் ஈஸியர் டு மேனேஜ் அண்ட் ட்ராக். ஸோ ஒரு கீ டேக்அவே என்னன்னா, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணாம ரிஸ்க் அண்ட் ரிவார்டை பேலன்ஸ் பண்றது தான். அண்ட் நிறைய இன்வெஸ்டர்ஸ் குவிக் கெயின்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ண கூட நினைப்பாங்க. ஆனா நம்ம ரொம்ப சிக்னிஃபிகண்டா வெல்த் பில்ட் பண்ணணும்னா பேஷன்ஸ் அண்ட் காம்பவுண்டிங் மூலியமா தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். லைக் நீங்களே இதை கன்சிடர் பண்ணி பாருங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, ஆனா ஹிஸ்டாரிக்கலி அதில் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஆக்சுவலி பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. அப்போனா மார்க்கெட் டவுன் டர்ன்றது டெம்பரரி தான். நம்மளோட குவாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் டைம் ரிகவர் ஆகும். ஸோ ஃபார் டிகேட்ஸ் இன்வெஸ்டடா இருக்கிறது இட் அலோஸ் ஃபார் எக்ஸ்போனென்ஷியல் வெல்த் அக்யூமுலேஷன். இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ்ல ஒரு மல்டிப்ளிகேட்டிவ் எஃபெக்ட் கொடுக்குது. காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ்ல மல்டிப்ளிகேட்டிவ் எஃபெக்ட் கொடுக்குது. அண்ட் இதோட லாங் டேர்ம் வியூ என்னன்னா, ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ல இருந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் இன்வெஸ்டர்ஸ் யார் பேஷண்டா இருக்காங்களோ, அவங்க இப்போ சப்போஸ் வேற இன்வெஸ்டர்ஸ் வந்து யார் டைம் பண்ணி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்களோட விட இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவுட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு. கீ டேக்அவே என்னன்னா, time in the market is more important than timing the market. And market swing often நம்மளோட emotional reactions trigger பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டவுன் டர்ன் பீரியட்ல உடனே பேனிக் ஆகி செல் பண்ணிடுவாங்க, இல்ல மார்க்கெட் பீக்ஸ்ல ஸ்டாக்ஸை சேஸ் பண்ணுவாங்க. ஸோ எமோஷனலி ரியாக்ட் பண்றதை விட்டு ஒரு வெல் டிஃபைன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட கமிட்டடா இருங்க. அண்ட் லாங் டேர்ம் ட்ரெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ்ல இல்ல. அண்ட் பீரியாடிக்லி உங்க போர்ட்ஃபோலியோவை நீங்க ரீபேலன்ஸ் பண்றது இம்பல்சிவ் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுல இருந்து உங்களை தவிர்க்க வைக்குது. ஸோ இது ஏன் ஹெல்ப் பண்ணுது, ஏன் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் பையிங் ஹை அண்ட் செல்லிங் லோ. ஸோ திஸ் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம கரெக்டாக ஒரு வெல் டிஃபைன்ட் பிளான் இல்லாமல் ஜஸ்ட் ஹையில் பை பண்ணிட்டு லோவில் செல் பண்ணுறது நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் இன்னொன்று, ஃபண்டமெண்டல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு ரேஷனல் டிசிஷன் மேக்கிங்கை என்கரேஜ் பண்ணுது. அண்ட் இன்வெஸ்டரை வோலடைல் மார்க்கெட்டில் கூட இன்வெஸ்டடாக இருக்கவும் நம்மளை ஹெல்ப் பண்ணுது. கீ டேக்அவே என்னன்னா, நம்ம லாஜிக் பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும், எமோஷன் இல்லை. கண்டினியூஸ் லேர்னிங்மே ரொம்ப எசென்ஷியல். நம்ம வந்து இப்படி இன்வெஸ்ட் பண்றோம்னா, ஆனால் ரொம்ப ஓவர் அனலைஸ் பண்ணாலுமே அது இன்டிசிஷனுக்கு லீட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ நாலேஜ் எஃபெக்டிவ்லி பில்ட் பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் புக்ஸ் ரீட் பண்ணுங்க, ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ், மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் இதெல்லாமே அனலைஸ் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர் தான் ஃபாலோ பண்ணுங்க, ஆனால் உங்களை பிளைண்ட்லி காப்பி பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. எந்த கண்டென்ட்டா இருந்தாலுமே மாடரேஷன்ல கன்சியூம் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்றது கூட லைக் டூ மச் இன்ஃபர்மேஷன் கேன் மேக் யூ ஃபீல் லைக் பேரலைசிங். இது ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, நீங்க இன்ஃபார்ம்டா இருக்கிறது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸை ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். அண்ட் எக்ஸசிவ் டேட்டா யூஸ்வலி இன்ஆக்ஷனுக்கு தான் போய் முடியும். பட் இதில் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாடரேஷனில் கன்சியூம் பண்ணும்போது அந்த அனலைசிஸ் பேரலைசிஸை ப்ரிவென்ட் பண்ணுது. கீ டேக்அவே வந்து நம்ம கண்டினியூஸாக லேர்ன் பண்ணி அந்த நம்ம ஃபோக்கஸ் வந்து அந்த நாலேஜை அப்ளை பண்ணுறதுல இருக்கணும். நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ஒரு 500 ரூபி இன்வெஸ்ட்மெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். அர்ஜுனன்ற ஒரு 25 year old இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. ஆனா எவ்ரி மந்த் ஒரு 500 ரூபி எஸ்ஐபி மூலியமா அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல. அண்ட் அந்த எஸ்ஐபியை 20% எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்றாரு. அண்ட் இதே மாதிரி 30+ இயர்ஸ்க்கு இன்வெஸ்டடா இருக்காரு வித்தவுட் வித்ட்ராயிங் ஃபண்ட்ஸ். ஸோ 30 years லேட்டர் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு 1.76 crore கார்பஸ் வரைக்குமே க்ரோ பண்ணி கொடுக்குது. அண்ட் 35 years லேட்டர் அந்த போர்ட்ஃபோலியோ 4.6 crore வரைக்கும் ரீச் ஆகுது. அர்ஜுனோட ஸ்டோரி என்ன ஹைலைட் பண்ணி காட்டுதுன்னா, the power of starting small, staying consistent and allowing compounding to work in your favor. So இதுதான் இந்த ஸ்டோரி ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ ஃபைனல் டேக்அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வெல்த் பில்ட் பண்றதுன்றது மார்க்கெட்டை டைம் பண்ணியோ இல்லை வந்து ட்ரெண்ட்ஸை சேஸ் பண்றதுனால
பண்ணுறதுனால வர்றது கிடையாது. அது டிசிப்ளின், பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி முக்கியம். அண்ட் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த 7 ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களால் ரிஸ்க் ரெடியூஸ் பண்ண முடியும், உங்கள் ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் அண்ட் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுங்க. ஸ்மாலாக ஸ்டார்ட் பண்ணாலுமே கன்சிஸ்டண்ட்டாக இருங்க அண்ட் டைம் உங்கள் ஃபேவரில் ஒர்க் பண்ண விடுங்க. அண்ட் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ், ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்க உங்களுக்கு வேணும்னா இப்போவே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்ல போய் ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு, அதுவும் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட இன்னைக்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் சச் இன்சைட்ஸ் ஆன் இன்வெஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் growth. Thank you for watching. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.